வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொபை. ஒன் பீஸ்ல இப்போ பேட்டில் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கான்ல. ஸோ இந்த சீரிஸ்ல இன்னைக்கு யார் யார் பேட்டில் பண்ணிக்க போறாங்கன்னா, யான்கோ வெஸ் அட்மிரல். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் தான். அப்படி இவங்களுக்குள்ள பேட்டில் நடந்தா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா 1 by 1 இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் தட்டி விட்டுருங்க. ஃபுஜிடோரா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர். இவரோட டெவில் ஃப்ரூட் வந்து சூஷி நோமி. இதோட எபிலிட்டிங்கிறது என்னன்னா, கிராவிட்டியை கிரியேட் பண்ணி அதை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுவார்னா, இவரோட ஸ்வாட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவார். அந்த ஸ்வாடுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த கிராவிட்டி எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னா, விண்கல்ல கூட அவரால் சமன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஆப்போனண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்களேன், அவங்க மேலே அதிகமான அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டியை யூஸ் பண்ணி அவங்கள நகர விடாமல் அவரால் பண்ண முடியும். அதிகமான அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டியை யூஸ் பண்ணி அங்கே ஒரு பெரிய பள்ளமே வர வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹையாக வந்து இவரால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த கிராவிட்டி இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இவர் யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் இவரால் போட முடியும். அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வாடில் அதிகமான அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டியை கேதர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார். அந்த ரிலீஸுங்கிறது எல்லா சைடும் இருக்கும். அது கிராஸ் பண்ணி போகுது இல்லையா, அந்த இடம் எல்லாமே தெரிக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மூவ் ஆகணும்னா இந்த கிராவிட்டியை மேனிப்புலேட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதனால் அங்கே இருக்க ஒரு ஷிப் இல்லைன்னா ஒரு ஸ்டோன் அங்கே ஏதாவது இருந்ததுன்னா அது மேலே கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி இவரால் ஃப்ளை பண்ணி இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன். அதுக்கப்புறமா 2 டைப் ஆஃப் ஹாக்கியை வந்து யூஸ் பண்ணுவார். ஒன்று வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்மமெண்ட் ஹாக்கி. அதுலேயும் இந்த அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்கு இல்லையா, இது வந்து வெரி வெரி ஹையாக யூஸ் பண்ணுவார். இவர் வந்து பிளைண்ட் தான், பட் அப்படி இருந்தாலும் இவருக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது. அதுக்கு மெயினான ரீசன் இவரோட அப்சர்வேஷன் ஹாக்கி. ஸோ இந்த ரெண்டு ஹாக்கியும் ரொம்ப ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணுவார். யான்கோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு கைடோவோட கம்பேர் பண்ணலாம். கைடோவோட கம்பேர் பண்ணுறப்போ கைடோவோட டியூரபிலிட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுலேயும் ஹைப்ரிட் ஃபார்ம்லாம் இருக்கான்னு வச்சுங்களே, அவனோட டியூரபிலிட்டி இன்னும் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா டிராகன் ஃபார்மில் இருக்கானா அதோட டியூரபிலிட்டி அதுவும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் ஃபயர் பிரீத்திங் அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓனிகாசிமாவில் அவனோட டிராகன் ஃபார்மில் அந்த ஃபயர் யூஸ் பண்ண போவான்ல, அப்போதைக்கு அவனோட வால் வந்து அங்கே இருக்க ஒரு கொம்பு மேலே பட்டிருக்கும், உருகி ஊற்றி இருக்கும். அந்தளவுக்கு ஹெவியான ஹீட்டாக அது வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறமா 3 டைப் ஆஃப் ஹாக்கியும் வந்து கைடோ வந்து யூஸ் பண்ணுவான். அதுலேயும் கான்குரர் ஹாக்கி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணுவான். 5th கியர் லூஃபிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்பவே லூஃபியால் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. லூஃபிக்கு பேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட பேரோட வந்து பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். ஸோ நம்ம கைடோவுக்கு அகேன்ஸ்டாக ஃபுஜிடோராலாம் பேட்டில் பண்ணால் ஃபுஜிடோராவில் வந்து வின் பண்ண முடியாது. கைடோ தான் வின் பண்ணுவான். பிக்மம்மே கைடோவுக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து சோல் டெவில் ஃப்ரூட் யூசர். ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்பேமை இவங்களால எடுக்க முடியும். பட் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இவங்க சோல்லேருந்து ஹோமிஷன் சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, நெப்போலியோன். இது வந்து ஸ்வாடு, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடு. கைடோவுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ கைடோட வெப்பனுக்கு ஈக்குவலாக இது டஃப் கொடுத்துருக்கோம். அவங்க 2 பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக பேட்டில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமெத்தியூஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபயர் பேஸ் பண்ண அட்டாக்லாம் இதால் வந்து யூஸ் பண்ண முடியும். கிரா, இதால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்னிங் பேஸ் பண்ண அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியும். பிக்மமாலையும் ஃப்ளை பண்ண முடியும் ஹோமிஸை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்மமோட டியூரபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவங்களுக்கு காயம் வர மாதிரியான அட்டாக் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பிக்மமோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். அவங்களோட பஞ்ச், அவங்களோட அட்டாக் எல்லாமே அதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுஜிடோராவால் பிக்மமையும் வின் பண்ண முடியாது. பிளாக் பியர்டு, ஸோ பிளாக் பியர்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். டார்க் டெவில் ஃப்ரூட் யூசர். அதுக்கப்புறம் குரா நோமி டெவில் ஃப்ரூட் யூசர். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட். ஒன்று வந்து டார்க்னஸை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த டார்க்னஸ் வந்து கிராவிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரோட கிராவிட்டி, அதுக்கப்புறமா நம்ம பிளாக் பியரோட கிராவிட்டி வந்து கிளாஸ் பண்ணிக்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவன் குரா நோமி டெவில் ஃப்ரூட் யூசர். ஸோ அதை யூஸ் பண்ணி என்டையர் உலகத்தையும் அழிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட பவர் அந்த அளவுக்கு ஹையாக இருக்கும். அவனும் 2 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் சொல்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. அவங்களால இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிடையாது. ஒன்று வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி, அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் ஹாக்கி. ஸோ இது ரெண்டையுமே ரொம்ப ஹெவியாக வந்து அவன் யூஸ் பண்ணுவான். பிளாக் பீரியடுக்கும் ஃபுஜிடோராவுக்கும் பேட்டில் நடந்தால் அதில் வந்து பிளாக் பீரியட் வந்து வின் பண்ணிடுவான். அடுத்து வந்து நம்ம கியர் 5 லூஃபி. ஸோ லூஃபி சொல்லவே வேண்டியதில்லை. 5th கியரில் அவன் இமேஜினேஷன் பண்ணுறான் இல்லையா, அந்த லெவலுக்கு லூஃபியால் பேட்டில் பண்ண முடியும். லூஃபி 5th கியரில் மான்ஸ்டர் ஃபார்முக்கும் போக முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு பெருசாக இருப்பான்னா, அவனை தூக்கி லூஃபி வந்து ஸ்கிப்பிங் ஆடி இருப்பான். அந்த அளவுக்கு லூஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்திருப்பான். அதுக்கப்புறமா அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அப்புறம் ரொம்ப கிரேஸியாக பண்ணுவான். அவன் பேட்டில் பண்ணுறத கெஸ் பண்ணுறதுங்கிறது
ரொம்ப ரொம்ப கஷ்டம். 5th கியர் லூஃபிய வந்து ஃபுஜிடோராவால டிஃபீட் பண்ண முடியாது. லூஃபி தான் வின் பண்ணுவான். அடுத்து வந்து சாங்க்ஸ். சாங்க்ஸ் வந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கி யூஸ் பண்ணுவாரு. அதுலயும் அட்வான்ஸ் வெர்ஷனே யூஸ் பண்ணுவாரு. இவரும் ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றதுல ஒரு பெரிய ஜித்து. மீகாக்கு அகைன்ஸ்டாவே வந்து ஒரு நெறைய டைம் வந்து பேட்டில்ங்கிறது பண்ணியிருந்திருக்காரு. இவருக்கும் ஃபுஜிடோராவுக்கும் பேட்டில் நடந்ததுன்னா, அதுல சாங்க்ஸ் தான் வின் பண்ணுவாரு. அதுல மெயினான ரீசன் வந்து இவர் யூஸ் பண்ற ஹாக்கி. அதுலயும் கான்ட்ரோல் ஹாக்கி இருக்கு இல்லையா? இத வந்து ரொம்ப ரொம்ப அல்ட்ராவா யூஸ் பண்ணுவாரு. ரியோக்யூ இவன வந்து ரொம்ப லேட்டா தான் நமக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. கிரீன் புல்ன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவன் வானோல என்ட்ரானப்போ நெறைய தரமான சம்பவத்த வந்து பண்ணியிருந்திருப்பான். இவனோட டெவில் ஃப்ரூட் வுட் ஃப்ரூட். இதோட எபிலிட்டிங்கிறது இவனால நெறைய பிளான்ட்ட வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நெறைய ரூட்ஸையும் இவனால கிரியேட் பண்ண முடியும். இவன் நடந்து போறான்னா, போற இடம் ஃபுல்லாவே செடி, கொடி, மரம்னு சொல்லிட்டு முளைக்க ஆரம்பிச்சிரும். அப்படியே ஒரு பெரிய காடு மாதிரி கூட இவனால உருவாக்க முடியும். இவன் வந்து 3 இயர்ஸ் கூட சாப்பிடாம இருந்திருப்பான். லிவிங் திங், நான் லிவிங் திங்ல இருக்க ஈரப்பதத்தை இவனால இழுக்க முடியும். ஸோ ஒரே டைம்ல இவனால நெறைய பேருக்கு எகென்ஸ்டா பேட்டில் பண்ண முடியும். இந்த ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அதுலயும் கிங், குயின் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர கூட ரொம்ப அசால்ட்டா டிஃபீட் பண்ணியிருப்பான். பட் இவன் பேட்டில் பண்ண டைம் அப்போ அவங்க ஃபுல் பவர்ல இருந்திருக்க மாட்டாங்க. அடிபட்டு இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் அவங்களும் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்கள வந்து இவன் அசால்ட்டாவே டீல் பண்ணியிருந்திருப்பான். இவன் வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரியும் மாற முடியும். இப்போ யான்கோஸ்ல இவனுக்கு எகென்ஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் யாரை ஸ்டாப் பண்ணுவோம்னா நம்ம சாங்க்ஸ். சாங்க்ஸ் வந்து இவனை செய்ன்னு செஞ்சு விட்டாரு. ஸோ நம்ம புதுசா கம்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து நம்ம கைடோ. ஸோ கைடோ எடுத்துக்கிட்டோம்னா கைடோட டிராகன் ஃபார்ம்ல பிரீத்திங் யூஸ் பண்றான்னு வச்சுங்களேன், ஃபயர் பிரீத்திங். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னதான் வந்து நிறையா செடி கொடி மரமெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதை மேனிப்புலேட் பண்ணி பேட்டில் பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்கப்புறமா கைடோட டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம். எல்லா அட்டாக்கிங்கோட பவர்ஸுமே ரொம்ப ரொம்ப அதிகம். கைடோ இல்லாதனால தான் வானக்குள்ளே என்ட்ரு ஆயிருந்திருப்பான். கைடோ வந்து வானக்குள்ள வந்து என்ட்ரு ஆயிருந்திருக்க மாட்டான். கைடோவால கிரீன் புல்ல அசால்ட்டாக வின் பண்ண முடியும். பிக் மம்மும் சாதாரண கேரக்டர் கிடையாது. அவங்களோட அட்டாக்கிங் பவர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபயரும் யூஸ் பண்ண முடியும். லைட்னிங் பேஸ் பண்ண அட்டாக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க பஞ்ச் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுவே ரொம்ப ரொம்ப அல்ட்ராவாக இருக்கும். பிக்மமுக்கும் கிரீன் புல்லுக்கும் பேட்டில் நடந்தால் பிக்மமும் அசால்ட்டாக வின் பண்ணிடுவாங்க. பிளாக் பீரியட். ஸோ பிளாக் பீரியட் வந்து சொல்லவே வேண்டியதில்லை. அதால் டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண விடாமல் நியூட்ரல் பண்ண முடியும். பிளாக் பீரியட் வந்து குராகுரானோமி டெவில் ஃப்ரூட்டும் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சைடு நியூட்ரல் பண்ணிட்டு குராகுரானோமியை யூஸ் பண்ணி அடிச்சான்னு வச்சுங்களே, கிரீன் புல்லாம் தெரிச்சிருவான். அடுத்து வந்து லூஃபி. கிரீன் புல்லுக்கும் லூஃபிக்கும் பேட்டில் நடந்ததுன்னா லூஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே டாமினேட் பண்ணுவான். ஏன்னா இப்போ லூஃபி வந்து 5th கியராக இருக்கப்போ சரௌண்டிங் ஃபுல்லாகவே அவனால் ரப்பராக மாற்ற முடியும். நிறைய பிளான்ட்டை கிரியேட் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாலும் லூஃபியால் வந்து அதை ஈஸியாக டீல் பண்ண முடியும். 5th கியர் லூஃபி வந்து ரொம்ப ரொம்ப கிரேசியாக இருப்பான். கிரீன் புல்க்கு அகைன்ஸ்டாக 5th கியரில் லூஃபி பேட்டில் பண்ணுறான்னு வச்சுங்களேன், பட் பேட்டிலோட எண்டில் லூஃபி தான் வின் பண்ணுவான். கிசாரு. ஸோ கிசாரு உண்மையிலே கொஞ்சம் டஃப்பான ஒரு கேரக்டர் தான். கிசாருவோட டெவில் ஃப்ரூட் வந்து பிகா நோபி. இது வந்து லோக்கியா டைப். இதோட எபிலிட்டிங்கிறது லைட்டை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. லைட் ஹியூமனாகவும் அவனால் மாற முடியும். ஸோ கிசார் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பான். ஸோ அசால்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லைட்டிங் ஸ்பீடில் அவனால் போக முடியும். அதுக்கப்புறமா லோக்கியா டைப் டெவில் ஃப்ரூட்டாக இருக்கனால ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலன்னா இவனை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நிறைய கவுண்ட்லெஸ்ஸான லைட் வந்து கிரியேட் பண்ணுவான். ஸோ அந்த லைட்லாம் என்னென்னா பட்டதுன்னா வெடிக்கும். ஸோ அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஹையான ஒரு எஃபெக்டில் வந்து வெடிக்கும். அதுக்கப்புறமா லேசர் பீம் பண்ண அட்டாக்லாம் யூஸ் பண்ணுவான். ஸோ அதுவுமே ஒரு இடத்துல படுதுன்னா அந்த இடம் தெரிக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்டிங் அட்டாக் போடக்கூடிய எபிலிட்டியெல்லாம் அவனால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா லைட்டை ஸ்வாடாக கன்வெர்ட் பண்ணியும் அவனால் பேட்டில் பண்ண முடியும். கிசாருவும் 2 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி, அதுக்கப்புறமா அப்சர்வேஷன் ஹாக்கி. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்மிரல் தான். ஸோ இவனுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாங்க்ஸை நிப்பாட்டுவோமா? ஸோ சாங்க்ஸை நிப்பாட்டினோம்னா சாங்க்ஸோட பெரிய அட்வான்டேஜ் வந்து கான்க்ரோர் ஹாக்கி. ஸோ இவனை அஃபெக்ட் பண்ணி அட்டாக் பண்ணணும்னா அவங்க வந்து ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலே அவன் வந்து அஃபெக்ட் ஆவான். சாங்க்ஸால் ஹாக்கியே வேற லெவலில் யூஸ் பண்ண முடியும். அது வந்து 3 டைப் ஆஃப் ஹாக்கிலையுமே அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ ஆர்மமெண்ட் ஹாக்கியோட அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணி இவனை வந்து ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கான்க்ரோர் ஹாக்கி இருக்குது. ஸோ ஆல்ரெடி லோக்கியா டைப் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் எல்லாம் சாங்க்ஸ் வந்து நியூட்ரல் பண்ணியிருந்திருக்காரு. பட் இவனை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வேற லெவலில் அவரால் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ கிசாருக்கும் நம்ம சாங்க்ஸுக்கும் பேட்டில் நடந்ததுன்னா அதில் வந்து சாங்க்ஸ் வின் பண்ணிடுவார். அதுக்கடுத்து கைடோ. ஸோ கைடோவுக்கும் கிசாருக்கும் பேட்டில் நடக்குதுன்னா கைடோவால் வந்து அவனோட டியூரபிலிட்டி ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அவனோட டிராகன் ஃபார்மில் அவனோட ப்ரீத்திங் இருக்கு இல்லையா, ஃபயர் ப்ரீத்திங், அதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. என்னதான் லைட்டிங் ஸ்பீடில் இருந்தாலும் கைடோவால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கைடோ யூஸ் பண்ணுறக்கூடிய வெப்பன்லாம் யூஸ் பண்ணி அடிச்சான்னு வச்சுக்கிங்களே, இவர் வந்து தெரிச்சிடுவார். ஏன்னா கைடோ வந்து ஹாக்கி யூஸ் பண்ணி அவரால் அட்டாக் பண்ண முடியும் இல்லையா. ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணால் லோக்கியா டைப் டெவில் ஃப்ரூட் யூஸராக இருந்தாலுமே அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ கைடோவால் கிசாருவை டிஃபீட் பண்ண முடியும். பிக்மமுக்கும் கிசாருக்கும் பேட்டில் நடக்குதுன்னா கிசாரோட பெரிய அட்வான்டேஜ் அவனோட ஸ்பீடுங்கிறது வந்து இருக்கும். பட் அந்த ஸ்பீடை மட்டுமே வச்சு அவனால் எஸ்கேப் வேணும் அப்பப்போ ஆகலாமே தவிர பிக்மம்மை வின் பண்ணுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் வந்து அவனால் யூஸ் பண்ண முடியாது.
ஸோ ஏன்னா, இப்போ வந்து பிக் மம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள அஃபெக்ட் பண்ற அட்டாக் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கேப்டன் கிட் அதுக்கப்புறமா நம்மலாம் அவங்கலாம் டெவில் ஃப்ரூட்ட அவேக்கன் பண்ணி, அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியான அட்டாக்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ கிசாருமே பவர்ஃபுல் தான். பட் பிக் மம்ம டேமேஜ் பண்ணி வின் பண்ற அளவுக்கான அட்டாக்லாம் வந்து அவன்ட்ட கிடையாது. பிக் மம்க்கு அகைன்ஸ்டா கிசாரு பேட்டில் பண்ணார்னா, அது வந்து பிக் மம் தான் வின் பண்ணுவாங்க. அடுத்து பிளாக் பீரியட். ஸோ இது செம்மையான ஒரு மேட்ச் அப்பா இருக்க போகுது. ஏன்னா பிளாக் பீரியடோட டார்க்னஸ் இருக்கு இல்லையா? அதால லைட்ட கூட உறிஞ்ச முடியும். இது ஆல்ரெடி லைட் ஹியூமன். லைட் பேஸ் பண்ண அட்டாக்லாம் யூஸ் பண்ணுவான். இப்போ வந்து லைட் பேஸ் பண்ண அட்டாக்க யூஸ் பண்றான்னா, அத வந்து பிளாக் பீரியடால உறிஞ்ச முடியும். ஸோ அதுக்கான சான்ஸ்ங்கிறது இருக்கு. அதுக்கப்புறமா அவனால வந்து நியூட்ரல் பண்ணவும் முடியும் இல்லையா? அந்த டார்க்னஸை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா இன்னொரு டெவில் ஃப்ரூட் ஒண்ணு மொரட்டுத்தனமா வச்சிருக்கான். குராகுரானோமி. அத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான்னா, கிசாருவ பிளாக் பீரியடால வின் பண்ண முடியும். லூஃபி. 5த் கியர் லூஃபிக்கும் கிசாருக்கும் ஆல்ரெடி பேட்டில்ங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பேட்டில்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு அதான் வந்து மேனேஜ் பண்ணி நல்லா பேட்டில் பண்ணானே கிசாரு. அதெல்லாம் சின்ன ஒரு சாம்பிள் தான். பட் லூஃபியோட எபிலிட்டிங்கிறதெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. இப்ப கைடோட பேட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, கைடோ வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா போயிட்டு தான் லூஃபி ஃபைனலா வின் பண்ணியிருப்பான். பட் கிசாருக்கும் லூஃபிக்கும் நடந்துட்டு இருந்த பேட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்டர்னா போகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேணா கிசாரு வந்து ஓரளவுக்கு டாமினேட் பண்ண மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கும். திரும்ப லூஃபி வந்து சடன் அதுக்கப்புறமா நம்ம கிசாரு 2யும் சப்பையா போட்டு அடிச்சு நொறுக்கி விட்டுருவான். ஸோ லூஃபி 5த் கியர்ல அவன் ஃப்ரீடம்ல வந்து பேட்டில் பண்ண ஆரம்பிச்சானா, கிசாருவாலலாம் நிக்கவே முடியாது. அந்த பேட்டில்ல வந்து லூஃபி வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். குசான் இப்போதைக்கு வந்து அட்மிரலா இல்ல. இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இவரோட டெவில் ஃப்ரூட் ஐஸ் ஐஸ் ஃப்ரூட். இவரோட எபிலிட்டிங்கிறது ஐஸை கிரியேட் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது, ஐஸ் பெர்சனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. ஸோ இதுல வந்து ஏகப்பட்ட வேலையை வந்து அவர் பண்ணுவாரு. இன்ஸ்டன்டா நிறைய பேரை கூட இவரால கேப்சர் முடியும். ஒரே செகண்ட்ல அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஏரியாவை இவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாரு. ஷிப்ல நிறைய எனிமி ஒரே டைம்ல அட்டாக் பண்ண வந்தாலும் அவங்கள கூட இவரால வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஐஸ் இருக்கு இல்லையா? அதை வெப்பனாவும் மேனிபுலேட் பண்ணுவாரு. ஒரு ஸ்வாடை மேனிபுலேட் பண்ணியிருப்பாரு, ஒரு ஸ்பியரா மேனிபுலேட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து அவர் பார்ப்பாரு. எனிமியை ஃப்ரீஸ் பண்ணி அவங்கள இவரால் கில் பண்ணவும் முடியும். கேனுவும் இவரும் சண்டை போட்டப்போ 10 டேஸ்னு சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சைடோட கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து இவர் வந்து ஐஸை யூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா 2 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுவார். இதெல்லாம் அட்வான்ஸ் வெர்ஷன். ஒன்று வந்து ஆர்மமெண்ட் ஹாக்கி, இன்னொன்று வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி. இப்போ யான்கோ சைடு எடுத்துக்கிட்டோம்னா, யான்கோ வந்து நம்ம சாங்ஸ்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே. ஸோ சாங்ஸ் அதுக்கப்புறமா நம்ம குசான் பேட்டில் நடந்ததுன்னா, இதில் பெரிய அட்வான்டேஜ் வந்து சாங்ஸுக்கு தான். ஏன்னா சாங்ஸோட கான்க்ரர் ஹாக்கி. ஸோ கான்க்ரர் ஹாக்கியோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஐஸ் இருக்குன்னா, ஐஸை யூஸ் பண்ணி இவரை ஃப்ரீஸ் பண்ணாலும் சாங்ஸால் அதை பிரேக் பண்ண முடியும். இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கலாம். கார்புக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறப்போ குசான் ஐஸை யூஸ் பண்ணி அவரை ஃப்ரீஸ் பண்ணாலும் அசால்ட்டாக அதை தெறிக்க விட்டுருந்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து சாங்ஸால் அது பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஐஸ் பேஸ் பண்ண அட்டாக் ஆகும், அதை வந்து ஈஸியாக டீல் பண்ண முடியும். சாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன். ஸோ அதனால அவர் ஐஸ் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற வெப்பன் எல்லாம் சாங்ஸால் வந்து டீல் பண்ண முடியும். சாங்ஸ் வந்து அப்சர்வேஷன் ஹாக்கியில் அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அதனால அவரோட மூவை இவரால் வந்து முன்னாடியே பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்போ சாங்ஸுக்கு வந்து அது இன்னும் ரொம்ப ரொம்ப பெட்டராக தான் இருக்கும். ஸோ சாங்ஸ் வந்து இந்த பேட்டில் வின் பண்ணிடுவார். பிக் மம் எடுத்துக்கிட்டோம்னா, பிக் மம்கிட்டோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது என்னென்னா அவங்களோட ஹோமிஸ் தான். இப்போ நம்ம குசான் இருக்கார் இல்லையா? அவர் ஐஸை யூஸ் பண்ணி பிக் மம்மை வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணாலும், பிக் மம்மால் கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணுறதுனால பிரேக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னாலும் ஹோமிஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள யூஸ் பண்ணி அதை நியூட்ரல் பண்ணிவிட முடியும். ஒன்று வந்து ப்ரொமெத்தியூஸ். ஸோ அது வந்து ஃபயர் பேஸ் பண்ண அட்டாக்லாம் யூஸ் பண்ணும். ஃபயர் பட்டதுன்னா அந்த ஐஸ் வந்து உருகும். அதுக்கப்புறமா ஹெனா. ஸோ ஹெனா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தண்டர் அட்டாக்லாம் வந்து யூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அதை போடுறப்போ ஐஸ் வந்து பிரேக் ஆகும். அவங்க 2 பேரும் சேர்ந்து டேக் டீம் போட்டு ஒரு அட்டாக்கை போட்டாங்கன்னா, அதுவுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பிக் மம்மோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட டியூரபிலிட்டி. பிக் மம் சும்மா ஒரு கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணிலாம் பஞ்ச் பண்ணுறாங்கன்னா, அதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்வாடு, நெப்போலியன் இருக்கு இல்லையா? அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குசானால் பிக் மம்மையும் 1 to 1 வந்து வின் பண்ண முடியாது. பட் இந்த பேட்டில்லாம் ஈஸியாக இருக்காது. ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஹார்டாக இருந்தாலும் பிக் மம் வந்து இந்த பேட்டில் வந்து வின் பண்ணிடுவாங்க. ஸோ இது உண்மையாக போகுது. ஏன்னா இது வரைக்கும் பிளாக் பீரியட் வந்து நம்ம கான்குரர் ஹாக்கி யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல வந்து அவனை யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கங்களேன். அதே குசானாலையும் இப்போ யூஸ் பண்ண முடியணும். ஸோ இப்போ ஐஸை வந்து எப்படி வந்து பிளாக் பீரியட் வந்து டீல் இப்போ அவனோட டார்க்னஸ் இருக்குல்ல, அந்த டார்க்னஸ் வந்து அதில் வந்து பிளாக் ஹோல் யூஸ் பண்ணி அந்த ஐஸெல்லாம் அவனால் சக் பண்ண முடியும். திரும்ப அதே ஐஸை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனால் ஒரு அட்டாக்காகவும் யூஸ் பண்ண முடியும். அந்த மெத்தடை பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம குராகுரானோமி இருக்கு இல்லையா? ஸோ அதோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை போடலாம். ஸோ அப்படிலாம் போட்டான்னு வச்சுக்கங்களேன், ஐஸ் எல்லாம் தெரிச்சிரும். ஸோ அந்த அட்டாக் பண்ணிலாம் ஐஸ் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா குசான்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து அவர் ரொம்ப ஸ்பீடாக இருக்கார். நிறைய வெப்பனையும் மாற்றி மாற்றி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டு.
ஸோ பிளாக் பீரியடே நம்ம வந்து லேசா சொல்ல முடியாது. அவன் வந்து பேட்டில் பண்ணிட்டான்னா, மேக்ஸிமம் வின் பண்ற மாரி தான் வந்து பேட்டில் பண்ணுவான். குசான் என்னதான் பவர்ஃபுல்லான ஐஸை கிரியேட் பண்ணி, பிளாக் பீரியடுக்கு அகைன்ஸ்டா அட்டாக் வின் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம லூஃபி. ஸோ லூஃபி எடுத்துக்கிட்டோம்னா, லூஃபி இதுக்கு முன்னாடி பேட்டில் பண்றப்போ லூஃபியால வின் பண்ணியிருக்க முடியாது. பட் அது லூஃபியோட ஃபுல் பவர்லாம் கிடையாது. ஸோ அப்போ கியர் 4 கூட லூஃபி யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். இப்போதைக்கு இருக்க லூஃபி எடுத்து பார்த்தோம்னா, லூஃபியோட பவர்ஸுங்கிறது வந்து எங்கேயோ போயிடுச்சு. லூஃபி வந்து 5த் கியர் யூஸ் பண்றான். அவனோட டெவில் ஃப்ரூட்ட அவேக்கன் பண்ணிட்டான். சரவுண்டிங்கையும் ரப்பரா மாத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு ஐஸை கிரியேட் பண்ணி ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணாலும், லூஃபியால வந்து அத வந்து ரப்பரா மாத்த முடியும். லூஃபியால ஒரு பெரிய மான்ஸ்டர் ஃபார்முக்கும் போக முடியும். ஸோ அப்படி போறப்போ, லூஃபி வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருப்பான். பஞ்ச் பண்ணி அசால்ட்டா அவனுக்கு பெரிய லார்ஜ் ஏரியா ஐஸா இருந்தாலும், அவனால பிரேக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கான்குரர் ஹாக்கி. அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து இப்ப லூஃபி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் எல்ஃபால பார்த்தீங்கன்னா, லூஃபியோட பவர்ஸ்ங்கிறதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அவன் இமேஜினேஷன் பண்ற அளவுக்கு பேட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குசானுக்கும் லூஃபிக்கும் பேட்டில் நடந்ததுன்னா, அந்த பேட்டில்ல லூஃபியால வின் பண்ண முடியும். அகைனோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு அட்மிரல். இவனோட டெவில் ஃப்ரூட் மகு நோமி. அதோட எபிலிட்டிங்கிறது மேக்மாவை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது. ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெவில் ஃப்ரூட்னா, அது வந்து மேக்மா டெவில் ஃப்ரூட் தான். ஸோ அதை வந்து வேற லெவல்ல சக்காசுக்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒயிட் பீரியடுக்கு அகேன்ஸ்டாவே பேட்டில் பண்ணி ஒயிட் பீரியட் வந்து அவன் டிஃபீட்டும் பண்ணிட்டான். ஸோ அதை வந்து ஃபுல் பவர்ல இருக்க ஒயிட் பீரியடா நம்ம எடுத்துக்க முடியாது. அது வீக்கான ஸ்டேஜ் தான். அவனும் 2 டைப் ஆஃப் ஹாக்கி வந்து யூஸ் பண்றான். ஒன்று வந்து ஆர்ம் மூவ்மெண்ட் ஹாக்கி, இன்னொன்று வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி. ஸோ அந்த 2 ஹாக்கியுமே ரொம்ப ரொம்ப ஹையா யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் மேக்மா ரிலேட்டடான அட்டாக் இருக்கு இல்லையா, டைஃபூன் கா. ஸோ இந்த மாதிரி அட்டாக்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அவனால நிறைய அமௌண்ட் ஆஃப் மேக்மாவை கிரியேட் பண்ணி அதை ஒரு வெண்கல் மாதிரி எல்லார் மேலேயும் தெறிக்க விடுவான். அது படுற இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்திட்டு இருக்கும். இப்போ அகைனோவுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கைடோவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கைடோவுக்கும் அகைனோவுக்குமான பேட்டிலுங்கிறது வந்து ஈஸியா இருக்காது. டஃப்பாக தான் இருக்கும். பட் இதில் வந்து பெரிய அட்வான்டேஜ் வந்து கைடோவுக்கு தான். அதுக்கு மெயின் ரீசன் கைடோவோட டியூரபிலிட்டி. ஸோ அவனோட டியூரபிலிட்டி வந்து இமேஜினேஷனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. அதுக்கப்புறமா அவனாலையும் ஃபயர் பேஸ் பண்ண பிரீத்திங்கை வந்து யூஸ் பண்ண முடியும். பட் ஃபயர் பிரீத்திங்கை கம்பேர் பண்ணுறப்போ மேக்மா தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் கைடோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து கான்குரர் ஹாக்கி வந்து யூஸ் பண்ணுறான். அப்படி பார்க்குறப்போ கைடோவோட அட்டாக் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் ரொம்ப ஹை லெவலாகவே அவன் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ கைடோவோட டியூரபிலிட்டியை அவனோட ஹாக்கியை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம சக்காசுக்கு எகென்ஸ்டாக கைடோ பேட்டில் பண்ணான்னா அதில் வந்து கைடோ வந்து வின் பண்ணிடுவான். அதுக்கடுத்து பிக்மம். ஸோ இந்த பேட்டில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா பிக்மமோட பெரிய ப்ளஸ் வந்து அவங்கள அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் பண்ண முடியாது. பட் மேக்மா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அஃபென்சிவான டெவில் ஃப்ரூட். அதனால மேக்மா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறப்போ பிக்மம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் பிக்மமோட ஒரு பெரிய இன்னொரு ப்ளஸ் வந்து அவங்க ஹோமிஸ். ஸோ ஹோமிஸ் இருக்கனால உங்களால ஃப்ளை பண்ண முடியும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அப்புறமா ஹெனாவோட தண்டர் பேஸ் பண்ண அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் வந்து சக்காசுக்கியை வந்து டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி பிக்மம் பண்ணக்கூடிய எல்லா அட்டாக்லையும் கான்குரர் ஹாக்கியை ரொம்ப ஹையாக யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்கன்னா அது வந்து அகைனுவை கண்டிப்பாக பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணும். பட் இந்த பேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக போகும். என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 சான்ஸ் இருந்தாலும் இந்த பேட்டிலில் நான் வந்து பிக்மம் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். சாங்ஸ் வெர்ஸ் அகைனோ. ஸோ இந்த பேட்டிலுமே தெரிக்கும். சாங்ஸ் ஆல்ரெடி அவரோட மேக்மாவோட அட்டாக்கை அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அதனால சாங்ஸால அவரோட சக்காசுக்கியோட மேக்மா பேஸ் பண்ண அட்டாக் எல்லாத்தையும் டீல் பண்ண முடியும். பட் இது ஈஸியானு சொல்ல வரல, ஆனால் அவரால் டீல் பண்ண முடியும். ஸோ சாங்ஸோட பெரிய ப்ளஸ் எப்பவும் சொல்கிற மாதிரியே அவரோட கான்குரர் ஹாக்கி தான். ஸோ ஆல்ரெடி அவரோட அப்சர்வேஷன் ஹாக்கியோட அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறனால அவனோட மூவை முன்னாடியே அவர் பார்த்துருவாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவரால் ரியாக்ட் பண்ணவும் முடியும். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணுறப்போ இவரும் வந்து கான்குரர் ஹாக்கியை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் போட்டார்னா சக்காசுக்கியை இவரால் டிஃபீட் பண்ண முடியும். லூஃபிக்கும் அகைனுக்கும் பேட்டில் நடந்ததுன்னா அது வந்து வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா லூஃபி வந்து அகைனுவை பார்த்தானா செதைச்சிருவான். ஸோ அந்தளவுக்கு அவன் மேலே கோவத்தில் இருக்கான். அதே மாதிரி அகைனு எடுத்துக்கிட்டோம்னா அவனும் சாஃப்டான கேரக்டர்லாம் கிடையாது. பைரேட்டாக அவனை பார்த்து பிடிங்கடா, பிடிச்சி கொள்ளுங்கடா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அகைனு வந்து சுற்றிட்டு இருக்கான். ஸோ லூஃபியை வந்து அகைனு பார்த்தாலும் அவனும் வெறி கொண்டு தான் பேட்டில் பண்ணுவான். பட் இதில் பெரிய அட்வான்டேஜ் யாருன்னா நம்ம லூஃபிக்கு தான். அதுக்கு மெயினான ரீசன் அவனோட டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ணது. கான்குரர் ஹாக்கியோட அட்வான்ஸ் வெர்ஷனுமே இப்போதைக்கு லூஃபி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அகைனுவோட பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து லூஃபியால் டீல் பண்ண முடியும். அதே மாதிரி அவனோட அட்டாக் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் கான்குரர் ஹாக்கியை மிக்ஸ் பண்ணிலாம் அட்டாக் பண்ணுறான்னா அந்த அட்டாக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சக்காசுக்கி அதுக்கப்புறமா நம்ம லூஃபி, இவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடந்ததுன்னா இந்த பேட்டிலில் வின் பண்ணுறது லூஃபி. சக்காசுக்கி வெஸ்ட் பிளாக் பீரியடு. ஸோ இந்த பேட்டிலுமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டில். பட் இதில் வந்து நம்ம பிளாக் பீரியடுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா அவனோட டார்க் ஃப்ரூட்டு. ஸோ அதோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி டெவில் ஃப்ரூட்டோட அட்டாக் இருக்கு இல்லையா, அதை நியூலிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து அவங்கள டச் பண்ணணும். அப்படி இல்லைனா பிளாக் ஹோல் இருக்குல்ல,
அதை கிரியேட் பண்ணுறப்போ அதால் வந்து எல்லாத்தையும் சக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்மா பேஸ் பண்ணி அட்டாக்லாம் பண்ணுறான்னா இவனால் வந்து சக் பண்ண முடியணும். அதுலேயும் பிளாக் ஹோல் மாதிரி ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்ணி இவனால் டீல் பண்ண முடியணும். அதுக்கடுத்து இவன்ட்ட இருக்குது குராகுரானோமி. ஸோ குராகுரானோமியை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்னா கண்டிப்பாக சக்காசுகி வேற லெவல் அஃபெக்ட் ஆவான். ஆல்ரெடி ஒயிட் பீரியடே இவனை போட்டு ஒரு பொழந்து இருந்திருப்பாரு. இருந்தாலும் அப்போதைக்கு ஒரு பிரைம் லெவல் பவரில் இருந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய டேமேஜ் ஆகிருந்திருக்கும். அதனால ஃபுல் ஃபோர்ஸாக வந்து சக்காசுகி வந்து அவரால் அட்டாக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால தான் சக்காசுகி வந்து அப்போதைக்கு எஸ்கேப் ஆகிருந்திருப்பான். பட் பிளாக் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி கிடையாது இல்லையா? அவன் வந்து அட்டாக் பண்ணுறப்போ வந்து வெறித்தனமாக கண்டிப்பாக பண்ணுவான். ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜாக இருக்குது நம்ம பிளாக் பீரியடுக்கு தான். இவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடந்ததுன்னா அந்த பேட்டில்ல வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து பிளாக் பீரியடுக்கு தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.